இப்போ பகுத்தறிவோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பகுத்தறிவோடு வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் மூட நம்பிக்கையோடவே வாழ்ந்துட்டுருக்காங்க. பகுத்தறிவோடு வாழ்வது எப்படி? அதற்கு நிறைய நுட்பங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும்போது பகுத்தறிவோடு தான் பிறக்கிறோம். பிறந்த பிறகு பெற்றோர்களால், உறவினர்களால், சுற்றத்தார்களால் நமக்கு மூளையில் மூட நம்பிக்கை புகுத்தப்படுகிறது, பழக்கப்படுகிறது. அதில் மூட நம்பிக்கையோடு எப்படி வாழ்வது என்பது தான் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அப்புறமா தான் வளர்ந்து நமக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்டு இது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறைய அறிவை வளர்த்து கொள்கிறோம். அப்போ பகுத்தறிவோடு வாழ்வதற்கு திரும்ப முயற்சி செய்கிறோம். நமக்கு மூட நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த உலகத்தில். அப்புறம் நம்ம சுயமாக சிந்தித்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நம்ம பகுத்தறிவோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது மூட நம்பிக்கையோடு எப்படி வாழ்வது என்பது அப்படின்னு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதற்கான நுட்பங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பகுத்தறிவோடு வாழ்வது எப்படி என்பதற்கான நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் பகுத்தறிவோடு வாழ்வது நமக்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்குறவங்ககிட்டலாம் நம்ம விவாதம் பண்ணுவோம், வாக்குவாதத்தில் ஈடுபடுவோம். பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவோம். அது வாக்குவாதம், சண்டைகள்லாம் கூட வரும். அந்த கருத்து சண்டைகள்லாம் வரும். அப்போ அது ரொம்ப சிரமமாக இருக்கும். வர இடத்துலலாம் போகிறவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம நம்முடைய கருத்துக்களோடு முரண்படுகிறவர்களிடம் போய் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். இதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கும். என்னடா ஒரு பகுத்தறிவோடு வாழ்கிறதுக்கு இவ்வளோ வாக்குவாதம் பண்ணணுமா, இவ்வளோ சண்டை போடணுமா, ஏன் இயல்பாக இருக்க முடியாதா? ஏன்னா மூட நம்பிக்கையோடு வாழ்கிற பெரும்பாலான மக்கள் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. ஆனால் ஒரு பகுத்தறிவுன்னு வரும்போது மூட நம்பிக்கை உடையவர்களிடம் போயிட்டு நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ சண்டை போட வேண்டியிருக்கு, முரண்பட வேண்டியிருக்கு. ரொம்ப போராட்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனாலே நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. எப்படி மூட நம்பிக்கையோடு வாழவே முடியலை, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வர இடத்துலலாம் வாக்குவாதம் பண்ணியிருக்கு, வித்தியாசமாக தெரியும், எல்லோரும் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க, அதனால் எல்லா மக்களோடையும் நம்ம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால் பகுத்தறிவோடு வாழ்வது என்பது அதற்கென நிறைய நுட்பங்கள் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பகுத்தறிவோடு அமைதியாக வாழணும், ஒரு பகுத்தறிவோடும் வாழணும், எளிதாகவும் வாழணும். இப்போ பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையோட எளிதாக வாழ்கிறாங்க பாருங்கள். அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை, அப்படி சகஜமாக இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம சகஜமாக இருக்கணும். நான் பகுத்தறிவோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வர இடத்துலலாம் வாக்குவாதத்துலலாம் ஈடுபட்டுருக்கக்கூடாது. அதனால் சகஜமாக இருக்க எப்படி முயற்சி செய்யணும்? பெரும்பாலான மக்களோடு நாம் வித்தியாசப்படவும் செய்யணும், வித்தியாசமாகவும், அதாவது பகுத்தறிவோடும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம சகஜமாகவும் இருக்கணும். அதாவது நேர்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம சகஜமாகவும் இருக்கணும். நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறக்காக நம்ம வர இடத்துலலாம் போயிட்டு கோவப்பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு, அப்படி நமது வாழ்க்கையை ரொம்ப போர்க்களமாக மாற்றிடக்கூடாது. ஆக நேர்மையாகவும் இருக்கணும். நேர்மையை எப்படி கடைபிடிக்க வேண்டும்? நேர்மை என்கிற அந்த வண்டியை எப்படி ஓட்ட வேண்டும்? அந்த வண்டியை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மைங்கிறது ஒரு வாகனம். அந்த வாகனத்தை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? போய் நேர்மை இல்லாதவங்க மேலெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நேர்மைங்கிற வாகனத்தை ஓட்டும்போது யாரெல்லாம் நேர்மையாக இல்லையோ அவங்க மேலெல்லாம் போய் மோதிட்டு இருக்கக்கூடாது, வண்டியை கொண்டு இடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நேர்மைங்கிற வாகனத்தை எப்படி நேர்மை இல்லாதவங்க மேலே வண்டியை கொண்டு மோதாமல் நேர்மைங்கிற வாகனத்தை நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. பகுத்தறிவு என்பது ஒரு வாகனம், அதுமாதிரி மூட நம்பிக்கை என்பது ஒரு வாகனம். பகுத்தறிவு என்கிற வாகனத்தை இப்போ நீங்கள் ஓட்ட கற்றுக்கணும். இப்போ அது நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்கள் மூட நம்பிக்கை என்கிற வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தீர்கள். அதில் இப்போ நீங்கள் பயணித்து கொண்டிருந்தீர்கள். அது நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த வண்டி சரியில்லை. இப்போ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புது வண்டி வாங்குறீங்க. எல்லோரும் புது வண்டியாக தான் ஒரு பகுத்தறிவு என்கிற ஒரு வாகனத்தை வாங்குறீங்க. அந்த வாகனத்தை ஓட்டும்போது அங்கங்கே இடிக்கக்கூடாது. யாராவது மூட நம்பிக்கை என்கிற அந்த வாகனத்தில் வருகிறவர்கள் மேலே நீங்கள் வண்டியை கொண்டு இடிச்சிட்ருக்கக்கூடாது. இவன் நமக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நீங்கள் பகுத்தறிவு என்கிற அந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வர்ற நீங்கள் அந்த மூட நம்பிக்கை என்கிற வாகனத்தை ஓட்டிக்கிட்டு வர்ற அவங்க மேலே நீங்கள் இடிச்சிட்ருக்கக்கூடாது.
இடிக்காமல் எப்படி வண்டியை ஓட்டுவது, பகுத்தறிவு என்கிற வண்டியை வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது, அமைதியாக சகஜமாக இயல்பாக. அப்போ தான் வந்து பெரும்பாலான மக்களுக்கு இந்த மூட நம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஒரு கவனம் வரும். அதாவது ரொம்ப சகஜமாக தானே இருக்கார், ஒரு பகுத்தறிவோடு இருக்கிறாருன்னு சொல்கிறார். அவருக்கு மூட நம்பிக்கை எதுவுமே இல்லை, இந்த மத நம்பிக்கை இல்லை, சாதி நம்பிக்கை எதுவுமே இல்லை, நேர்மையாக இருக்கிறாரு, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறாரு. ஆனால் சகஜமாக இருக்கிறாரு, அமைதியாக இருக்காரு, தெளிவாக இருக்கிற. அவரை பார்த்தா வித்தியாசமாகவே இல்லை, ஒரு லூஸ் மாதிரியோ எது மாதிரியோ தெரில. அதுதான் இங்கே. அப்போ தான் வந்து இந்த மூட நம்பிக்கையில் ஊறி போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அவங்களுக்கு வந்து தங்களை பற்றி ஒரு சந்தேகம் வரும், தங்களுடைய நிலைப்பாடுகள் குறித்து ஒரு சந்தேகம் வரும். ஒரு பகுத்தறிவோடு வாழ்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி ஒரு ஈர்ப்பு வரும். அது நல்லா இருக்கு, அந்த மாதிரி அமைதியாக வாழ்கிறாரு. என்னதான் அவர் வித்தியாசமாக தெரிஞ்சால் கூட, பகுத்தறிவோடு வாழ்ந்தால் கூட, ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட நடைமுறைகளுக்கு முரணாக வாழ்ந்தால் கூட, அதாவது சாதி நம்பிக்கை அவர்கிட்ட இல்லை, மத நம்பிக்கை அவரிடம் இல்லை, ஆனால் சகஜமாக இருக்காரு. எல்லார்கிட்டையும் ஒழுங்காக தான் பேசுகிறாரு, எல்லார்கிட்டையும் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறாரு, ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறாரு, யாருக்கும் இடையூறு இல்லாமல் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவரால் எப்படி இருக்க முடியுது? உணவு கட்டுப்பாடு ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கிறார். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எப்படி அவரால் முடியுது? அந்த மன உறுதி அவரிடம் எப்படி வருகிறது? ஏன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் வந்து ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதில்லை. ஒரு மீன், முட்டை இதெல்லாம் அவர் சாப்பிட்றதே கிடையாது. பிரியாணிலாம் சாப்பிட்றதே இல்லை. அதுக்கெல்லாம் அதை சாப்பிட்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்தால் கூட அதை தவிர்த்து விடுகிறார். எப்படி அவரால் முடிகிறது? ஆனால் அமைதியாக இருக்கார், ஆனால் சகஜமாக தான் இருக்கார். யார்கிட்டையும் போயிட்டு நான் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை, இயல்பாக இருக்கார். எல்லாரையும் போல் இருக்கிறார். எல்லாரையும் போல் ஒருவராக அவர் தெரிந்தாலும் ஆனால் அவர் வந்து எல்லாரையும் போல் அவர் இல்லை. அவருடைய அணுகுமுறைகள் வேறுபாடாக இருக்கிறது, அவர் வழி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எல்லாரையும் போல் சகஜமாக இருக்கிறாரு. எப்படி? அதுதான் வந்து, ஏன்னா அங்கே வந்து வித்தியாசமான வழியில் போயிட்டாலே ஆக்ரோஷமாக எல்லா மக்களுக்கு எதிராக கோவப்பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் இதற்கு நம்ம சாதாரணமாகவே இருந்துட்டு போயிடலாம், எல்லாரையும் போல இருந்துட்டு போயிடலாம். இவர் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அமைதி இல்லாமல் இருக்கார். ஒரு பகுத்தறிவு என்பது வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் அவர் வந்து அமைதி இல்லாமல் இருக்கிறார், வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார், சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது தான் பெரும்பாலான மக்கள் அப்படி வாழ்வதை விட நம்ம மூட நம்பிக்கையோடு வாழ்வது, சகஜமாக வாழணும். எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா சகஜமாக இருக்கணும். நீ என்ன நம்பிக்கையில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. எல்லா மக்களுக்கும் எது தேவைன்னா ஒரு சகஜமாக இருக்க வேண்டும், சக மனிதர்களோடு சகஜமாக பழக வேண்டும், சகஜமாக வாழ வேண்டும். இதுதான் வந்து எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு எந்த வழிமுறை பெஸ்ட்டு? இப்போ நீ வந்து பகுத்தறிவு அப்படின்னு எல்லா மக்களும், பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து பகுத்தறிவு அப்படின்னு வரும்போது நீ சகஜமாக எல்லாரோடையும் பழக முடியுமா? பழக முடியும். எல்லாத்தையும் வாக்குவாதம் பண்ணுவேன், எல்லார் மாதிரியும் நீ சாப்பிட மாட்ட, உன் சாப்பாடு வேறு எதாக இருக்கும். நீ வந்து வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருப்ப. நீ அதிகாலையிலே எழுந்து 4 மணிக்கு எந்திப்ப, இரவு 9 மணிக்கு தூங்குவ, எல்லார்கிட்டையும் பழக மாட்டேன், தகுதி பார்த்து பழகுவேன். எல்லார் மாதிரியும் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், அந்த மாதிரி. அதனால் வந்து ஒரு எல்லாரும் சகஜமாக இருக்கணும். அதாவது வித்தியாசமாக சகஜமாக, அதாவது எல்லார்ட்டையும் வாக்குவாதத்துலலாம் ஈடுபடக்கூடாது. பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சகஜமாக வாழ்வதற்கு, பிறரோடு இணக்கமாக வாழ்வதற்கு, பிறரிடம் சண்டை போடாமல் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துவதற்கு எந்த நம்பிக்கை சிறந்தது? அப்போ மூட நம்பிக்கை தான் சிறந்தது. ஒற்றுமைக்கு எந்த நம்பிக்கை சிறந்தது? மூட நம்பிக்கை தான் சிறந்தது. ஏன்னா மூட நம்பிக்கை உள்ளவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் தான் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒரு மூட நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். நீ மூட நம்பிக்கைக்கு எதிராக நீ பகுத்தறிவு சார்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் நீ பெரும்பாலான மக்களிடமிருந்து விடுபட்டு விடுவாய். அப்போது உனக்கு வந்து நீ தனிமைப்படுத்தப்படுவ. அதைத்தான் பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. ஒரு பகுத்தறிவு அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு, பகுத்தறிவு சார்ந்த நம்பிக்கைகளை வளர்த்து கொள்வதற்கு மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா, வித்தியாசப்படுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம், பிறரோடு இணக்கமான வாழ முடியாது, சகஜமாக வாழ முடியாது, எளிதாக வாழ முடியாது, நமக்குன்னு ஒரு வழி, அப்போ நமக்கு வந்து நம்முடைய வழியில் நம்ம தெளிவாக இருக்கணும், ஒரு புதிய வாழ்க்கை முறையே நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதனால் பெரும்பாலான மக்களோடு இணக்கமாக சகஜமாக வாழ்ந்து விடுவது தான் எளிதானதுன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்கிறாங்க. அதனால் வந்து வித்தியாசமாக வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு பகுத்தறிவோடு வாழ்வது என்பது பகுத்தறிவு என்பது அது ஒரு வாகனம் என்றால் அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கான நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். அதை எப்படி ஓட்டணும். பகுத்தறிவு என்கிற வாகனத்தை நீங்கள் ரோட்டில் ஓட்டுறீங்க. அங்கே மூட நம்பிக்கை என்கிற வாகனத்தை ஓட்டிகிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப வேகமாக போவாங்க, சர்ருன்னு போயிட்டு இருப்பாங்க, அப்படியே கண்ணாப்பின்னான்னு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இடையில நீங்கள் வந்து பகுத்தறிவு என்கிற வாகனத்தை எப்படி பாதுகாப்பாக ஓட்ட போகிறீங்க, அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எந்த இடத்துல எங்கே ஸ்லோவாக போகணும், எந்த வழியில் போகணும், ரொம்ப நெரிசல் நிறைந்த சாலைகளில் பயணிக்கக்கூடாது, வேறு ஏதாவது மாற்று வழிகளை தேட வேண்டும். அப்படி ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிச்சா தான் அந்த பகுத்தறிவு என்கிற வாகனத்தை ஒரு பாதுகாப்பாக ஓட்டி சகஜமாக வாழ முடியும். சகஜமாக வாழணும். பகுத்தறிவோடு இருப்பது என்பது, நேர்மையாக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயந்தான். அதை விட பெருசு என்னென்னா, நீங்கள் பிற மக்களோடு சகஜமாக தெரிய வேண்டும். அப்போ தான் அதாவது எல்லா மக்கள்கிட்ட விலகிறாதீங்க. நீங்கள் பகுத்தறிவாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்கிறதுக்காக எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் ரொம்ப தூரமாக போயிடாதீங்க. பக்கத்தில் இருங்க. எல்லா மக்களோடையும் அந்த இடைவெளி ஏற்பட்டு விடக்கூடாது. நான் வந்து உன்னோட வித்தியாசமான ஆள், நான் நேர்மையான ஆள், அல்லது நான் பகுத்தறிவு சார்ந்தவன், அதனால் வந்து நீங்கள் வந்து விலகி ரொம்ப தூரமாக போயிடாதீங்க. நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நம்ம ரொம்ப உற்று மற்றவங்களுக்கு நம்மளை வந்து ரொம்ப நெருக்கமாக காண்பிக்க வேண்டும். இவர் யார், நம்ம வாழ்க்கை முறையை அவர்கள் நெருக்கமாக இருந்து பார்க்க வேண்டும். இப்போது ஒருத்தர் வந்து வித்தியாசமாக இருக்காருனாலே அவர் ரொம்ப இடைவெளி அதிகமாகிடுது, ரொம்ப உயரமாக போயிடுறாரு. ஒருத்தர் வித்தியாசமாக இருக்காரு, அப்போ விஐபின்னா அவர் வித்தியாசமாக இருக்கணும், அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். சாதாரண மக்கள்கிட்ட இருந்து அவர் ரொம்ப ரொம்ப தூரமாக போயிடணும், ரொம்ப உயரத்துக்கு போயிடணும். சாதாரண மக்களை அவர் மேலேருந்து கீழே எட்டி பார்ப்பார். சின்ன பசங்க, சின்ன பொடிசாக எல்லா மக்களும் தெரிவாங்க, அவர் ரொம்ப உயரத்தில் இருப்பார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வித்தியாசமாக வாழணுன்னா ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணால் தான் வித்தியாசமாக வாழ முடியும்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு இடைவெளி ரொம்ப, இப்போ ஒரு விஐபின்னா அவர் அவ்வளோ ஈஸியாக நெருங்க முடியாது சாதாரண மக்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் சாதாரண மக்களாக கலக்க வேண்டும். சகஜமாக இருக்கணும், அதான் சகஜம். சாதாரண மக்களாக நீங்கள் எளிமையாக வாழ வேண்டும். வித்தியாசமாக வாழணும் ஒரு விஐபி அல்லது வித்தியாசம் அப்படின்னா அவர் சாதாரண மக்களிடம் விலகி விட வேண்டும், வெகு தூரம் சென்று விட வேண்டும், அல்லது உயரத்துக்கு போயிடணும், அவரை நெருங்கிறதே சாதாரண மக்கள் அவர் நெருங்கிறதே கஷ்டம் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் வித்தியாசமாக வாழணும் அப்படின்னா சகஜமாக வாழணும். அதை வித்தியாசமாகவும் வாழணும், சகஜமாகவும் வாழணும், அதே நேரத்தில் சரியாகவும் வாழணும், அதே நேரத்தில் எல்லா மக்களோடு கலந்தும் வாழ வேண்டும். மக்களோடு மக்களாக கலந்து விட வேண்டும், மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். அப்போ தான் மக்கள் உத்து பார்ப்பாங்க, இன்னும் நல்லா உத்து பார்ப்பாங்க. நீங்கள் விஐபிங்கிற போர்வையில் நீங்கள் ரொம்ப மக்களிடமிருந்து ரொம்ப விலகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வேண்டியவங்க தான், நீங்கள் வேலைக்கு வச்ச ஆட்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க, உங்களுடைய பாதுகாவலர்கள். அப்போ நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் மக்கள்கிட்டருந்து ரொம்ப விலகி இருக்கீங்க. உங்கள் வீடு பார்த்தா பெருசாக இருக்கும், பங்களாவாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கு நிறைய பாதுகாவலர்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க, யாரை பார்க்குறீங்க, என்னென்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். உங்கள் வீடு பெரிய பங்களாவாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். தவறான பாலியல் உறவுகளை ரொம்ப பாதுகாப்பாக கடைபிடிப்பீங்க. உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் போதை பழக்கங்கள் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண மக்களாக வாழ்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நேர்மையானவராக, வித்தியாசமாக ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கிறீர்கள். அப்படின்னு இருக்கும்போது சாதாரண மக்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி பிறருடன் பழகிறீர்கள், எல்லாத்தையும் கவனிப்பாங்க. கவனிக்கும்போது அதையும் அப்படி கவனிக்கிறார்கள், எல்லா மக்களும் நம்மளை கவனிக்கிறாங்க, நெருக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் உணரும்போது நீங்கள் நிறைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி பெரும்பாலான மக்களிடமிருந்து நீங்கள் விலகி வெகு தூரம் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப தனிமையாக ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொள்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற உங்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் செய்கிற தப்புக்கு அவங்களும் உடந்தையாக இருப்பாங்க, அவங்களும் உதவி பண்ணுவாங்க. அதனால் இப்போ ரொம்ப பெரிய அதுவரை நீங்கள் பெரிய பங்களாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பங்களாக்குள்ளே நீங்கள் என்னென்ன தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்போ எல்லா மக்களையும் போன்று நீங்கள் வாழும்போது, மக்களுக்கு நெருக்கமாக வாழும்போது மக்கள் எல்லாருமே உங்களை நல்லா உத்து பார்ப்பாங்க.
நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம வந்து சரியாக வாழணும். நம்மக்கிட்ட உள்ள தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் சரியாக வாழ்வதற்கு பிறருடைய உதவியும் தேவை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பெரும்பாலானவர்களோடு இணைந்து சகஜமாக வாழ பழக வேண்டும். பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். நெருக்கமாக வாழும்போது அவர்கள் அப்போ அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு பகுத்தறிவோடும் வாழணும். பெரும்பாலான மக்களை போன்று மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து விடக்கூடாது. அதற்காக நாம் பெரும்பாலான மக்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடக்கூடாது. ஏன்னா பெரும்பாலான மக்களிடமிருந்து நமக்கு ஒரு உதவி தேவை. நம்ம சரியாக வாழ்வதற்கு பெரும்பாலான மக்கள் நம்மளை வந்து வழிநடத்தணும். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இவர் அப்படிங்கிறது அவங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நாம் உணரும்போது அந்த மாதிரி தப்பு தொடர்ந்து பண்ணாக்கா நம்ம பேர் கெட்டு போயிடும். அதனால் வந்து நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய வகையில் எல்லா வகையிலுமே பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். ஏன்னா அவர்கள் தான் ஒரு ஆசிரியர்கள் மாதிரி நமக்கு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணாக்கா இவர் உண்மையிலே வித்தியாசமாக இருக்கு, இவருடைய உண்மையிலே ஒரு பகுத்தறிவோடு இருக்காரா, இவர் உண்மையிலே நேர்மையாக இருக்கிறாரா, இவர் சொல்கிற மாதிரி இவர் நடந்து கொள்கிறாரா என்பதை மக்கள் பார்ப்பாங்க, உற்று கவனிப்பாங்க. இவர் உண்மையானவர் தானா அப்படிங்கிறத மக்கள் உற்று கவனிப்பாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இவர் பொய் சொல்கிறாரு, பேச்சுக்கும் ஒரு செயல்பாடுக்கும் பொய்யாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த விஐபிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள்கிட்ட வெகு தொலைவில் பெரிய பங்களாக்களில் இருப்பாங்க. அவங்கள சாதாரண மக்கள் நெருங்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பங்களாக்குள்ளே என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த பெரும்பாலான மக்களிடம் பேசுகிறது ஒன்றாகவும் இவர்கள் அந்த பங்களாக்குள்ளே அல்லது 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் இவங்க செய்கிறது ஒன்றாகவும் இருக்கும். வெளியில் தெரியாது. இவங்க செய்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி அந்த மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் நிறைய செயல்களை செய்கிறதுனால தான் இவங்களுக்கு பெரிய பங்களாக்களே தேவைப்படுகிறது. ஏன் பெரிய பங்களாக்களில் இருக்காங்கன்னா இவங்க ரகசியமாக செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இவங்க ரகசியமாக செய்கிறதுக்கு பெரும்பாலான மக்களிடமிருந்து பெரும்பாலான மக்களை ஏமாற்றி நிறைய செயல்கள் செய்வது, ரகசியமாக நிறைய செயல்களில் ஈடுபடுவதற்கு அங்கே அந்த பங்களாக்களில் வேலை இருக்குது. அதுக்காக தான் அவங்க அந்த பங்களாக்களை உருவாக்குறாங்க. ஒரு ரகசிய கூடம் அது. பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ்ந்தால் எங்கே அந்த ரகசியம்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பங்களாக்களை கட்டுக்கிறார்கள். அப்போ பெரும்பாலான மக்கள் இவங்களுடைய சுயரூபத்தை பார்க்க முடியாது. இவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்க, வெளியில் எப்படி இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம சரியாக வாழணுன்னா பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும். அப்போ தான் பெரும்பாலான மக்கள் நம்மளை உற்று கவனிப்பாங்க, அதை நம்ம உணர்வோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேச்சுக்கும் நம்ம செயல்பாடுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நம்ம பார்த்துப்போம். நம்ம பேசுவது ஒன்றும் நமது தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு வேறாக இல்லாமல், முரணாக இல்லாமல் ரெண்டும் ஒன்று தான், பேசுகிற மாதிரி தான் இவர் வாழ்கிறாரு அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு நம்ம நெருக்கமாக வாழும்போது பெரும்பாலான மக்கள் நம்மளை கண்டுபிடித்து விடுவார்கள். இவர் உண்மைதாங்க, இவர் பேசுகிற மாதிரி தான் இவர் செயல்படுகிறார், இவரது பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் பொருத்தம் இருக்கிறது. அந்த மாதிரி பொருத்தம் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலான மக்களிடமிருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக, ஒழித்து கொள்வதற்காக பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்றாக யாரெல்லாம் வாழ்கிறார்கள் அவர்கள் தான் இந்த பங்களாக்களுக்கு ஆசைப்படுவார்கள். ஏன்னா அங்கே தான் பெரும்பாலான மக்களை ஏமாற்றி கொண்டு இவர்கள் பேசுவதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க செயல்பாடு இருக்காது. பேசுவது ஒன்று, செயல்பாடு வேறு ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி செயல்பாடுகளை ரகசியமாக வச்சுக்கிறதுக்காகத்தான் பெரிய பங்களாக்களை தேடுறாங்க, பெரிய பங்களாக்களில் வாழ்கிறார்கள். அங்கே போயிட்டு இவங்க வெளியில் பேசுகிறது ஒன்று, உள்ளே செயல்படுவது ஒன்று, இவருடைய சுயரூபம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழும்போது நாம் இன்னும் பெரும்பாலான மக்கள் நிறைய பேர் நம்மளை சுற்றி கவனிப்பாங்க, இவர் உண்மையிலே பேசுகிறதுக்கு பொருத்தமாக வாழ்கிறாரா அப்படின்ட்டு. நம்ம அப்படி வாழலை அப்படின்னா இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவர் பொய் சொல்கிறாருங்க, இவர் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கற்றுனாலும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அப்போது நாம் சரியாக வாழணுன்னா பெரும்பாலான மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக நாம் வாழ வேண்டும், சகஜமாக எல்லோருடன் இணைந்து வாழ வேண்டும். ஆனால் நம்ம வித்தியாசமாக இருக்கணும், நாம் சரியாக இருக்கணும், பகுத்தறிவோடு இருக்கணும். அப்போ தான் மக்கள் என்ன நினைப்பாங்கனாக்கா இவர் எல்லாரோடையும் இணைஞ்சு தான் வாழ்கிறாரு, எல்லாரோடையும் சகஜமாக பேசுகிறார், ஆனால் இவருடைய கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அதற்காக அவர் யாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை, சண்டை போடுவதில்லை,
யாரையும் பகைச்சிக்கிறது கிடையாது. எல்லாருடையும் உறவுகளை ஒரு இணக்கமாக தான் பழகுகிறார், பேசுகிறார், நல்ல பண்போடு இருக்கிறார், எல்லாம் நேர்மையாக தான் இருக்கிறார், அமைதியாக தான் இருக்கிறார், மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரு, நேர்மையாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட சாதி மத மூட நம்பிக்கைகள், உணவில் மூட நம்பிக்கை கிடையாது, உணவு முறையிலையும் நேர்மையாக இருக்கார், எல்லாமே சாதி நம்பிக்கை இல்லை, மத நம்பிக்கை இல்லை, எளிமையாக வாழ்கிறார், அறிவுபூர்வமாக வாழ்கிறார், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார். அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்ட்டு மக்கள் மதிப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு நல்ல சரியான வழியில் வாழணும் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் நம்மை ஒத்து கவனிக்கணும், அவங்களுக்கு பக்கத்தில் போகணும், நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை அவங்க நம்ம கண்டுபிடிச்சி நமக்கே சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பெரும்பாலான மக்களுக்கு அருகில் வாழ வேண்டும். பெரும்பாலான மக்களிடமிருந்து நீங்கள் விலகிட்டீங்க, ரொம்ப தூரமாக போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக பங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாதுகாவலர்கள், காரு அப்படின்னு நீங்கள் போயிட்டு காரில் போகிறது அப்படின்னு போயிட்டீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து விலகிடுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தப்பு வந்து அதை சொல்லி காட்டுற அந்த பொதுமக்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. உங்கள்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும், பொதுமக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற தப்பை அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்க்குறத நீங்கள் உணர்வீங்க, அப்போ தான் நீங்கள் உங்கள் தப்பை நீங்கள் திருத்திப்பீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப தனியாக வாழ்ந்துட்டீங்க, பெரிய இடைவெளி ஏற்படுத்திட்டீங்க, ஆடம்பரமாக வாழ்கிறீங்க, சொகுசாக வாழ்கிறீங்க, பெரும்பாலான மக்களிடமிருந்து விலகி வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தப்பு உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். உங்கள்கிட்ட இருக்கிற தப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாலான மக்களின் நெருக்கம் உங்களுக்கு தேவை. பெரும்பாலான மக்கள்கிட்ட விலகிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற தப்பை யார் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லுவாங்க? யாருக்கும் தெரியாது நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்மக்கிட்ட நிறைய தப்பு இருக்குது, ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு நெருக்கமாக வாழ்வதில்லை, மற்றவங்கள நம்ம நெருங்க விடுறது கிடையாது. நம்ம வந்து எப்போவுமே விலகி தான் இருப்போம். நம்மளை சுற்றி பாதுகாவலர் இருப்பாங்க, நம்ம எப்போவும் காரில் போவோம், நம்ம வீடு வேறு ஒரு பங்களா, அது பெரிய காம்பவுண்டு, சுற்றி பெரிய மதில் சோறு, அதுலேயும் பயங்கரமான நிறைய காவலர்கள், அதுக்கு உள்ளுக்குள்ளே போனாக்கா அது பெரிய உலகம். அந்த ரூமு, இந்த ரூமு, படுக்கை ரூமு, பக்கம் சமையல் ரூமு, பால்கனி, குளியலறை, உள்ளுக்குள்ளே பெரிய நீச்சல் குளம், அப்புறம் வந்து மாடி, அதுக்கு மேலே இன்னொரு மாடி, அது பெரிய உலகம். அதுக்குள்ளே போனாக்கா உள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே வந்து ஒரு 10-20 வேலைக்காரங்க இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அங்கே வேலைக்காரர்களாக இருக்கிற பெண்கள் வேறு இருப்பாங்க, பெண்களும் வேலைக்கு வச்சு பிடித்த பெண்களை வேலைக்கு வச்சுப்பீங்க. அப்போ வந்து தவறான உறவுகளுக்கு அதாவது இந்த மாதிரி தவறான உறவுகளுக்கு யார் இணங்குறாங்களோ அந்த மாதிரி அழகான பெண்களை வேலைக்கு வைத்து கொண்டு அவர்களோடு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அது வெளியில் தெரியாது. வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய. அப்போ வந்து இந்த மாதிரி தப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பங்களாக்கள் ரொம்ப. இது மாதிரி மட்டும் இல்லை, போதை பழக்கங்கள், அவர் வெளியிலேருந்து நிறைய நண்பர்கள் வர போதை பழக்கங்கள், இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள். இந்த மாதிரி பழக்கங்களை நீங்கள் நெருக்கமாக பெரும்பாலான பொதுமக்களுக்கு நெருக்கமாக வாழ்ந்தீங்கன்னாக்கா, சகஜமாக வாழ்ந்தீங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பங்களாக்களில் வாழும்போது உங்கள் தப்பை வெளியே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ரகசிய வாழ்க்கையும் வெளியில் ஒரு வாழ்க்கையும், நீங்கள் பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். பெரும்பாலான மக்கள் வந்து ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் நாம் நம்மை சரியான வழியில் வாழ வேண்டும். தப்புலேருந்து நம்ம விடுபடணும், தவறுகளிலேருந்து விடுபடணும். தவறு செய்வதிலும் ஒரு மோகம் ஏற்படும், இப்படியெல்லாம் வாழலாம்ல, அப்படியெல்லாம் வாழலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா எப்போவுமே எளிமையாக வாழணும், பெரும்பாலான மக்களுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். அதற்காக பெரும்பாலான மக்களை போன்று முட்டாள்களாகவோ மூட நம்பிக்கையோடவோ வாழ்ந்து விடக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும் வாழ வேண்டும், சகஜமாகவும் வாழ வேண்டும், அமைதியாகவும் வாழணும், ஆரோக்கியமாகவும் வாழணும், மகிழ்ச்சியாகவும் வாழணும், எளிதாகவும் வாழ வேண்டும். ஆமாம், அதுக்காக நம்ம வந்து பகுத்தறிவோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்க்குறவங்ககிட்டலாம் அந்த முரணான கருத்துடையவர்கள், மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துடையவர்களிடம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பகுத்தறிவோடு வாழ்கிறவர்கள் மூட நம்பிக்கையோடு அந்த கருத்துடையவர்கள், மூட நம்பிக்கை கருத்துடையவர்களிடம் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும்.